பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து அப்படியே இந்த நாளிலேயும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே, அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி வசனத்திலே இங்கே கலாத்தியருக்கு மிகவும் தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். ஒருவரிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்கே வசனத்தில் பார்க்கிறோம், நம்மிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக. இதனுடைய காரியங்களை நாம் தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால், அநேகருடைய வாழ்க்கையில் நான் செய்கிறது சரி, நான் செய்கிற எல்லா காரியங்களும் சரியாக இருக்கிறது, நான் பார்க்கிறது சரி, நான் செயல்படுகிறது சரி அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களில் நாம் சரி செய்து கொள்கிறோம். நம்மை நாம் பேசுகிறது எல்லாமே நாம் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு எதிராக இருக்கிறவர்களை பார்த்து நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க செய்கிறது தவறு, அவங்க பார்க்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நாமே சில காரியங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொண்டு இப்படியாக நம்ம அன்பில்லாதவாறு கசப்பினாலும் பொறாமையினாலும் வைராக்கியத்தினாலும் சில சமயங்களில் நம்முடைய அன்பின் ஊழியங்கள் நிறைவேறாமல் போய்விடுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் நாம் எந்த அளவிற்கு அன்பு கூறுகிறோம், நாம் செய்கிறது சரி நினைக்கிறோமோ அதே போலதான் நமக்கு எதிராக இருக்கிற மனைவியோ கணவனோ பெற்றோரோ உங்களை சார்ந்து இருக்கிறவர்களோ யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் செய்வதும் சரி என்று சொல்லிதான் நினைத்து பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னால், என்னிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன், அதே போல அவர்களும் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். இதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கசப்பு, வைராக்கியம், விரோதம், வேதத்துக்கு புறமான காரியங்கள் செயல்படாது. அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த அன்பினால் ஊழியம் செய்து பழகி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலே அன்பு கூர்ந்து இந்த ஊழியங்களை நாம் நிறைவேற்றுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. ஆமேன், ஆமேன்.